வணக்கம். நம்ம இன்றைக்கி சௌச்சௌ சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சௌச்சௌ, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் பூண்டு, கொஞ்சம் புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், இதுதான் வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாவை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே வாணலில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி எல்லாம் போட்டு வதக்கிக்க போகிறோம். எல்லாமே ஒரே நேரத்தில் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜாக போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் வதங்கினோன்னே இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே வாணலியே சௌச்சௌவை போட்டு வதக்கிக்க போகிறோம். சௌச்சௌவிலேயே ஈரத்தன்மை இருக்கிறதுனால நீங்கள் அதோட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், வெந்திருக்கும். இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஒவ்வொன்றா ஸ்டேஜ் பை நான் என்ன இதில் பண்ணணும் அதே மாதிரியே தனித்தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சௌச்சௌ போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சு எடுத்தால் நம்மளோட சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.